بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியினால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளையை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபா பேருரையில் எதிர்வு கூறல் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பினூடாக சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்களில் ஈமான் பறிபோகக்கூடிய சில வார்த்தைகளும் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி உட்பட பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நம்ம பார்க்கிறோம். சில மனிதர்கள் நரகத்தில் வீசப்படுவார்கள். நாம் நினைப்பதை போன்று அவர்கள் பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் தண்டனை, இதற்கெல்லாம் நரகமா என்ற அளவுக்கான விடயத்தில் நரகத்தில் அவர்கள் வீசப்படுவார்கள். அதுவும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் வீசப்படுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையினுடைய தாற்பயம் இது சரியா தவறா, அடுத்த மனசை புண்படுத்துமா புண்படுத்தாதா, என்னுடைய மறுமை வாழ்க்கை இது வந்துட்டு நாசமாக்குமா இல்லையா என்று கூட அவனுக்கு அந்த உணர்வு கிடையாது. வார்த்தையால் பேசிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் பயன்படுத்திய வார்த்தை அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது.
அல்லாஹ்வுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டது. அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் காரணம் காட்டி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் அவனை நரகத்தில் வீசி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாயால் வரக்கூடிய, அது உணர்வு ரீதியாக வந்தாலும் சரி, உணர்வு அற்ற முறையில் அடிக்கடி அந்த வாசகத்தை பயன்படுத்தினாலும் அந்த வாசகத்தை அல்லாஹ் காரணம் காட்டிவிட்டால் அவன் நரகம் நுழைந்து விடுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையில் ஒன்றைத்தான் இன்றைய தினம் நம்ம குத்துபாவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கான தலைப்பாக எதிர்வு கூறல். இப்படி இருந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால், இந்த பாதையால் வைத்திருந்தால், இந்த ரூட்டால் நம்ம போய் சேர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று நம்ம எதிர்வு கூறல் பாடுறோம் இல்லை. இந்த எதிர்வு கூறல் ஈமானை போக்கிவிடும், ஷைத்தானுடைய வசுவாசித்தனத்தை திறந்துவிடும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி இருந்தால் அப்படின்னு அந்த ஆள் என்பதற்கு அரபியில் லவ், லாம், வாவ் பயன்படுத்துவாங்க. இதில் தமாசா சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் உள்ள லவ்வும் அரபியில் உள்ள லவ்வும் ஆபத்தானது அப்படின்ட்டுவாங்க. உண்மையிலேயே இந்த லவ் என்கின்ற அந்த வார்த்தை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மட்டும் 180 சொச்சம் இடங்களில் பயன்படுத்துகிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா லவ் என்கின்ற சொல்லை 180 சொச்சம் இடங்களில் பயன்படுத்துகிறான். ஆனால் தடைவு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இடத்தில் அந்த வாசகத்தை பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஃபஆலு லிமா யுரீத், நினைப்பதை செய்கிறவன், லா யுஸ்அல் அம்மா யஃப்அல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் கிட்ட போய்த்து யாருக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அவன் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்பான். அதனால் லவ் என்ற வாசகத்தை அல்லாஹ் வேண்டிய விதம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஏனென்றால் ஹுவ ரப், அவன் இறைவன், அவன் படைப்பாளன் அடிப்படையில் எப்படியும் பயன்படுத்தலாம். ஆனால் மேக்சிமமாக அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய வாசகங்களை பார்த்தால் சவால் விடுற மாதிரி பயன்படுத்துவான், சவாலை ஏற்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துவான். உங்களால் முடியுமாக இருந்தால் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத், அல் குர்ஆனை விட்டு அல்லாஹ் சவாலாக சொல்வான். முடியுமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 7 கடலை மையாக்கி மரங்களை எல்லாம் பேனாவாக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிதான் எழுதி முடிச்சுக்க பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சவாலாக பயன்படுத்துவான். சில இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துவான், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்டிருந்தால், சிந்தித்திருந்தால் நரகத்துக்கு வந்திருக்காமல் இருந்திருப்போமே என்று பாவிகள் கை செய்தப்படக்கூடிய வார்த்தையாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அதே மாதிரி நீங்கள் நினைப்பதை போன்று பல தெய்வ கொள்கைகள் இருக்குமாக இருந்திருந்தால், லவ் இருந்திருக்குமாக இருந்தால், ல ஃபஸததா, இந்த பூமி வானம் எல்லாம் நாசமாக போயிருக்கும் இருந்திருந்தால், முடியாத காரியம். அதே மாதிரி இப்படி பல இடங்களில் 180 சொச்சம் இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த லவ் என்ற வாசகத்தை பயன்படுத்தி சவால் விடக்கூடிய அடிப்படையிலையும், கைசேதமாக சில மக்கள் புலம்புவார்களே அந்த புலம்பல் அடிப்படையிலையும் என் வசனங்கள் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினதில் 2 அடிப்படை இருக்கும். ஒன்று கல்விக்கான தேடல் அடிப்படையில் லவ் ரசூலா பயன்படுத்துவாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், லவ் கான மூசா சப்ரன், மூசா மட்டும் கொஞ்ச நேரம் வாயை பற்றி இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் பல மறைவான விடயங்களை படித்திருப்போமே, அவர் அவசரப்பட்டு பேசியதால் அந்த அறிவு கிடைக்காமல் போய்விட்டது என்று அறிவில் உள்ள ஆசைப்படி என்ன செய்யலாம், பேசலாம். கொஞ்ச நேரம் நாங்கள் டயர்டாகாமல் இருந்திருந்தால், ஆசிரியர் கொஞ்ச நேரம் டயர்டாகாமல் இருந்திருந்தால், இந்த கரண்ட் மட்டும் கட்டாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட விஷயம் படிச்சிருக்கலாம் போல அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா. இது வந்துக்கிட்டு அறிவின் தேடல் ஏற்படுத்தக்கூடியது. இது என்ன செய்யாது, ஈமானை பாதிக்காது, ஈமானை பாதிக்காது. எப்படி என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைய இரவு நான் என்னுடைய 100 அல்லது 99 மனைவிகளோடு சேருவேன், அவர்களூடாக கிடைக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தையையும் ஜிஹாதுக்காக நான் அவர்களை பயிற்றுவிப்பேன் என்று
சொல்றாங்க, ஊனமுற்ற ஒரு குழந்தை கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ, லவ் கான சுலைமான் இன்ஷா அல்லாஹ், சுலைமான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருப்பாராக இருந்தால், லவ் கான சொல்லி இருப்பாராக இருந்தால் அவர் நினைச்சது கூட நடந்திருக்கலாம். அப்போ ஒரு விடயத்தில் ஆசை வைத்தல், ஆசை வைத்தல் அடிப்படையில் செஞ்சிடும் கிடைத்திருக்கும். ஆனால் நம்மளை வச்சு பார்க்கும்போது இரண்டு விடயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் எதிர்வு கூறல் சம்பந்தமாக வரும்போது லவ் பயன்படுத்தலாம், எதிர்வு கூறல் வரும்போது என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நடந்து முடிஞ்சதுக்கு பாருங்க, நடந்து முடிஞ்சதுக்கு லவ் பயன்படுத்தக்கூடாது. நடந்து முடிந்தது போன விஷயத்தை நினைச்சு நம்ம லவ் என்கின்ற இப்படி இருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே, இப்படி நடந்திருந்தால் இப்படி உயிர் தப்பியிருக்கலாமே என்று இறந்த காலத்தை பயன்படுத்தி பேசுதல் மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. இறந்த காலத்தை பயன்படுத்தி பேசுவது மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. அதே சமயம் விதியை, அல்லாஹ்வினுடைய சட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய அடிப்படையில் லவ் பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. குர்ஆன் நம்ம பார்க்கலாம், முனாஃபிகீன்கள் அந்த உஹத் யுத்தத்தின் போது சொன்னார்கள், யகூன லவ் கான லனா மின் அம்ரி ஷைஉன் மா குத்தில்னா ஹாஹுனா, நம்ம இந்த மாதிரி போகாமல் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோமே என்று அல்லாஹ்வினுடைய இபாதத் விடயத்தில், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி மக்கள் முயற்சியை கொச்சைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் பேசக்கூடிய வார்த்தை இருக்குதே, இப்படி இருந்திருந்தால் இவைகள் தடையாக இஸ்லாம் காட்டுகிறது. இது சூரா ஆல இம்ரான் 155 பார்க்கலாம். அதே மாதிரி அல்லதீனா காலூ லி இஹ்வானிஹிம், தங்களுடைய உறவுகளை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், வகாது லவ் அதாஊனா மா குதிலு, நம்ம சொன்னபடி நீங்கள் போயிட்டு திரும்பி வந்திருப்பீங்களாக இருந்தால் எங்களை மாதிரி நீங்களும் வாழ்ந்திருக்கலாம், எங்கள் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படலை, அதனால் 70 பேர் தொலைச்சி வந்திருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய இபாதத்து விடயத்தில் நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாமே என்று பயன்படுத்துவது முனாஃபிகீன்களுடைய பண்பு. அப்போ எனவே இபாதா ரீதியாக, இபாதாவின் அடிப்படை ரீதியான விடயத்தில் நாங்கள் லவ்வை பயன்படுத்தி பேசுவோமாக இருந்தால் அது முனாஃபிகீன்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வாசகம் தடை செய்யப்பட்ட ஒரு விடயங்க. அது தவிர நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம், சமூகத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத விடயத்தில் பயன்படுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு உண்மையிலே ஹஜ்ஜில் வந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நாம் குர்பான் கொடுக்கணும் என்ற முன்னாடி எனக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்குமாக இருந்தால் நான் குர்பானுக்கு ஒன்று எடுத்துருக்க வந்திருக்க மாட்டேன், நானும் இஹ்ராத்தை கலைஞ்சிருப்பேன் உங்களை மாதிரி. எனக்கு தெரியாததுனால நான் கொண்டு வந்துட்டேன், அதனால் நான் கலட்ட மாட்டேன். தெரிந்திருந்தால் நான் உங்களோடு சேர்ந்து இருந்திருப்பேன், மக்களோட மக்களை நான் இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு முன்னறிவு இருந்திருந்தால் இந்த லவ்வை பயன்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதை சூசகமாக பேசுவாங்க. லவ்லா அன்னா சுக்காலா உம்மத்தின், என் சமூகத்துக்கு கஷ்டம் இல்லை என்று இருந்திருந்தால் ல அமர்த்துஹும் பிஸ்வாக்கின், அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்யுமாறு நான் ஏவி இருப்பேன். அப்போ ஒரு தலைவராக இருக்கும்போது சமூகத்து விடயத்தில் கை கொள்ள வேண்டிய வாசகங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று இருந்திருந்தால், ஒன்று நடந்திருந்தால், இப்படி பேசியிருந்தால் என்ற வாசகம் எப்பொழுது நமக்கு தடையாக அமையும், எப்பொழுது நம்முடைய ஈமானை பாதிக்கும் என்பதை நாங்கள் சற்று நிதானமாக அந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ சாம்பலை நம்ம புரியும்படி பேசுவதாக இருந்தால், பரீட்சை எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாமில் நடக்க இருக்கிற ஒரு பகுதி, நடந்த ஒரு பகுதி எப்படி சொல்ல போகிறோம், எக்ஸாமில் எழுதி இருந்தால் நான் பாஸ் ஆகியிருப்பேன், எழுதி இருந்தால்னா இறந்த காலம் முடிஞ்சது, நான் எழுதி இருந்தால் பாஸ் ஆகிருப்பேன்னா எழுதலை ஓன் தப்பு, அப்போ பாஸ் ஆகிருப்பின பேசுகிறது முட்டாள்தனம். அப்போ அப்படி பேசக்கூடாது. அல்ல பேசணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, படித்தால் நான் பாஸ் ஆகுவேன் என்றால் எதிர்வு கூறல். நடக்க இருப்பது நடந்து போனதுக்கு என்ன செய்ய முடியாது, நான் இப்படி செஞ்சிருந்தால், நான் இந்த ரூட்டால் வந்திருந்தால், ஒரு 100 ஸ்பீடில் வேகமாக பெய்திருந்தால் என் உம்மா பாதுகாத்திருக்கலாம்,
இப்போ டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் போனோம் அப்படியே நாடியை பிடிச்சி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாங்க மூத்தா போயிட்டா அப்படின்வாங்க. பாப்பாவுக்கு மனங்க சண்டை கிளம்பிடும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அந்த ரூட்டால் போ, இந்த ரூட்டால் போ, அந்த ரூட்டால் டிராஃபிக்கில் மாட்டுப்பட்டு, இந்த ரூட்டால் டக்குன்னு பெய்திடலாம்னு சொன்ன கேட்டியா அப்படின்னு செய்தானே செய்வான். வந்து பாப்பாவுக்கு மனங்க சண்டை ஏற்படுத்தி விட்டுருவான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, நடந்து முடிந்த ஒரு விடயத்தில் விதியோடு நீங்கள் சண்டையிடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் லவ் இப்படி இருந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால் என்ற வாசகத்தை பயன்படுத்தாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கு என்ன, நம்முடைய சமூகத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இன்னார் வந்திருந்தால் நமக்கு சண்டை வந்திருக்காது, இன்னார் வந்திருந்தால் நமக்கு இனப்பிரச்சனை வந்திருக்காது, இன்னார் வந்ததுனால தான் இனப்பிரச்சனை வந்துச்சு என்று என்ன செய்வோம், இறந்த காலத்தை என்னமோ நம்மளாக கற்பனை செஞ்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே ஈமானை பாதிக்கக்கூடிய முறையில் நமது இந்த வார்த்தைகள் இருக்குமாக இருந்தால் அவனுடைய நல்லமல்கள் எல்லாம் நாசமாகி நரகம் போக வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு வாசகத்தை பேசுகிறான், அந்த வார்த்தை தாற்பயம் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமா இல்லை என்பது அவனுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா குற்றம் பிடித்து விட்டானாக இருந்தால் அந்த வாசகத்தை காரணம் காட்டி நரகத்தில் போட்டு விடுவான். அப்போ எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூமினுடைய அம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட நிகழ்வு, மனசுக்கு வேதனையான ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே. சில பேர் பிள்ளைகளுக்கு ஃபோனை தூக்கி கொடுக்குறாங்க, இறக்கம் செல்லம், சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை, அந்த பிள்ளையோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு ஃபோனை தூக்கி கொடுப்பாங்க. ஃபோனை கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் போனால் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆயிரும், கண்ணில் எஃபெக்ட்டு அல்லது மூளையில் எஃபெக்ட்டு அல்லது அந்த பிள்ளையினுடைய மென்டாலிட்டியில் எஃபெக்ட் வந்தோடனே நான் கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படி சொல்கிறாங்கல்ல. இந்த வாசகம் தவறான வார்த்தை. நடந்து முடிந்த ஒன்றுக்கு பின்னாடி கை சேர்த்தத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் நம்ம பேசுவது தடை. இப்போ சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுருந்தால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் பேசியிருக்குமே, நான் செய்ய வேண்டியதானே, அதுக்கு செய்யாமல் வந்தது பிறகு நோய் வந்தது பிறகு எது சொல்கிறது? நடந்து முடிந்த ஒன்றுக்காக நம்ம லவ் இப்படி இருந்திருந்தால் என்று பயன்படுத்துவது பெரும் பாவமான ஒரு விடயம். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லவ் பாத்து, நீங்கள் உங்கள் கையில் வந்து தவறி போய்விட்டால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டு அதனால் நீங்கள் தேவையில்லா வாசகத்தை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய கைகளை விட்டு போன விஷயத்துக்கு பின்னாடி அதுக்கு நீங்கள் தேவையில்லாத இந்த லவ் இப்படி இருந்திருந்தால், இப்படி செஞ்சிருந்தால், இப்படி ஆகியிருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களை ஈமான் பாதிப்படையும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஒரு தெளிவுக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு முயற்சிக்காக நம்ம பயன்படுத்தலாம். எப்படி, லவ்கான் அன்னலி மசலம் லி ஃபுலானின், இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான பொருளாதாரம் எனக்கு இருக்குமாக இருந்தால் நான் இன்னும் செலவழிப்பேன், அவன்கிட்ட இருக்குது, நமக்கு கிடைச்சா அதை செய்வோம் அப்படின்னு என்ன செய்யறது, முன்னேற்றமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான வாசகங்கள் மார்க்கத்தில் தடை கிடையாது. எது தடை, ஒரு விடயம் முடிந்ததுக்கு பின்னாடி அந்த விடயத்தை சொல்லி நம்ம கவலைப்படுவோம் பாருங்க, அது தடை. ஒரு விடயத்தை, நடந்த விடயத்தை சொல்லி குடும்பத்திலே பிளவுகளை ஏற்படுத்தி பிரச்சனை கொண்டு வருவோம் பாருங்க, அது தடை மார்க்கத்தில். அதனால தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லும்போது, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எப்படி பலமான ஒரு மூமினை விடவும் பலம் குறைந்த மூமினை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. ஒரு பலமான மூமின் இருக்கிறான், பலம் குறைந்த மூமின் இருக்கிறான், இரண்டு பேருமே மூமின்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா பலமான மூமினை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் இந்த கோழைத்தனமான வாசகத்தை பயன்படுத்த மாட்டான். நமக்கு ஏதாவது நடந்து முடிந்து விட்டால் ஃபலா தகுல் வைன் அசாபக ஷை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது கை சேதம், உனக்கு ஏதாவது கவலை, உனக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டால் ஃபலா தகுல், நீ சொல்லாது லவ் அன்னி ஃபால்து கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படியெல்லாம் மாறி இருக்குமே, இப்படியெல்லாம் நடந்திருந்தால் இப்படியெல்லாம் தப்பிச்சிருப்போமே என்று நீ சொல்லாத. அப்படி உனக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் நீ சொல்லிவிடு, கத்தர் அல்லாஹு மாஷா அஃபால், அல்லாஹ் நாடினா நடந்து முடிந்தது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எதிர்வு கூறுறது விதியோடு சம்பந்தப்படுது. அது விதியோடு சம்பந்தப்படும் போது நம்முடைய ஈமான் என்ன செய்யுது, பாதிப்பு அடைகிறது. அதனால் இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எப்பொழுதுமே வாசகங்களை, வார்த்தைகளை பயன்படுத்தும் போது
இந்த வார்த்தை என் ஈமானை பாதிக்குமா, இந்த வார்த்தை அடுத்தவன் மனசை புண்படுத்துமான்னு நம்ம பார்க்குறோம்ல. இதை சொன்னால் அவர் கோவிச்சுக்கு வர தெரியாது, இந்த மாதிரி யோசித்து பேசுகிறோம்ல. அதே இது நம்ம ஈமான் பாதிக்காத அளவுக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாசகங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபஇன்ன லவ், நீங்கள் வாசகத்தில் லவ்வை பயன்படுத்தினால் தஃப்தஹு அமல ஷைத்தான், அது ஷைத்தானுடைய வேலைகளை திறந்து கொடுப்பதற்கு மிக ஈஸியாகிடும். ஷைத்தானுடைய வேலை என்ன? இன்னம ஷைத்தான், ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் யஅமுரு, அவன் ஏவுகிறான் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவமானதையும் கெட்டதையும் ஏவுகிறான். அப்போ குடும்பத்தில் சண்டை வருவதற்கு காரணம் என்ன, குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து போன ஒன்றை காரணம் காட்டி குற்றம் பிடிக்கிறது. நடந்து போன ஒன்றை அவர் தலைவராக இருக்கக்குள்ள தான் அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்ததுன்றது. தலைவராக இருந்ததுக்கு அநியாயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கத்தரெல்லாம் மாஷா ஃபஅல். இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், பாப்பா ரொம்ப சோம் இல்லாமல் இருப்பார். டாக்டர் என்ன சொல்லுவார், நீங்கள் ஏன் உங்களோட அப்பனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல, இல்லை வசதி கிடைக்கல, வசதிகள்லாம் சொல்கிற காரணமாயா, கொண்டு போய் பார்த்துருக்கலாம் தானே, பார்த்துருந்தா உன் அப்பனுடைய கையை காலை லேசாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் சொல்லுவான், எவ்வளோ தான் பணம் காசு இருந்தும் பாப்பா மீது இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டானுவோம் அப்படின்னு ஷைத்தான் செய்வான். இந்த மாதிரி வாசகங்களை பயன்படுத்துவதனூடாக நம்மளோட ஈமானை அப்படியே எடுத்து விடுவான். ஷைத்தானுக்கு தேவை நம்மளை வந்துக்கிட்டு பெரிய பெரிய பாதிப்பில் கொண்டு போடணும்னு அவனுக்கு தேவைப்படாதுங்க. ஒரு வாசகம் ரெண்டு வாசகம் சொல்லி நாசமாக்கிடுவான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் வந்து ஒரு மனிதனிடத்தில் உக்ஃபுர், நீ அல்லாஹ் நிராகரிச்சிரு, ஃபலம்மா கஃபர், அவன் நிராகரித்து விடுவானாக இருந்தால் பெரிய வார்த்தை தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தினா போதும். இந்த லவ் என்கின்ற வாசத்தை பயன்படுத்தினாலே அவன் ஃபுல்லாக ஹாப்பி ஆகிடுவான். ஏன்னா விதியில் கையில் அடிச்சிடும்ல, விதியில் நம்ம கையை வச்சோம்னா ஈமான் போய்த்திடும் ஒரே அடியா. விதி என்கின்ற ஒன்றோட கை வச்சால் ஈமான் ஆட்டோமேட்டிக்காக போய்த்திடும். அப்போ ஷைத்தான் வந்து உக்ஃபுர், நீ நிராகரிச்சு அப்படின்னு சொல்லி ஃபலம்மா கஃபர், அவன் அந்த வாசகத்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நிராகரிப்புக்கான வாசகத்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஷைத்தான் சொல்லுவானா, இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ் பயப்படுறேன்ப்பா அப்படின்றான். அவனுக்கு தேவை வழி கிடைக்கிறதான், தொடர்ந்து நம்மளோட இதுக்கு அவனுக்கு தேவையில்லை. தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண நம்மளுடைய ஷைத்தானை தேவைப்படாது. அவடத்தை வருவான், குறுக்க இருப்பான், கதையை முடிப்பான், போயிட்டே இருப்பான், இது அவனுடைய வேலை. அப்போ நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதை என்ன இருக்கணும் என்றால், நமக்கு நடந்து முடிந்த ஒரு விடயத்தில் நம்ம எதிர்வு கூட சொல்லக்கூடாது. இப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல யுத்தங்கள் நடந்திருக்குது. இந்த யுத்தங்களில் மௌத்தா போன சஹாபாக்கள் விடயத்தில் யாராவது அதிர்த்து பேசினாங்களா? இன்னும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்தை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உஹது யுத்தத்தில் வந்துக்கிட்டு 50 பேரை வந்து அம்பு ஏறுறதுக்காக வைக்கிறாங்க. வச்ச பொழுது என்ன நடக்குது? முதலாவது வெற்றியை கண்டவர்கள்லாம் திரும்பி வந்துடுறாங்க. அப்போ 49 பேர் திரும்பிடுறாங்க கீழே. ஒரு ஆள் மட்டும் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வாசகத்தை நீங்கள் மீறாதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் மீறாதீங்க, அப்படி மீறினால் நீங்கள் என்ன செய்யலாம்? தண்டிக்கப்படலாம். தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை மீறியதுக்காக வேண்டி உஹதில் அவ்வளோ பெரிய ஒரு இழப்பொண்டு வந்துச்சே. அப்போ நம்ம எத்தனை பேர் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம்? அதனால் உறவுகளை நம்ம எப்பொழுதுமே வார்த்தைகள் பயன்படுத்தும் போது நிகழ்காலத்தை விடவும் எதிர்காலம் சம்பந்தமாக வரும்போது இப்படி நாங்கள் உழைத்தால் இப்படி நல்லாக வாழலாம், இந்த மாதிரியான வேலைகள் செய்தால் இப்படி சமூகத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இறந்து போன காலம் அதை வச்சுக்கொண்டு அடுத்தவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரியான வாசகங்களை இவங்க எல்லாம் நிர்வாகமாக இருந்தாங்க, என்னத்தை செஞ்சுக்கிட்டாங்க என்று நாங்கள்லாம் நிர்வாகமாக இருந்திருப்போமாக இருந்தால் இப்படிலாம் செஞ்சிருப்போம் என்றெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, பேச அவசியம் இல்லை. ஏன்? நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது செய்து காட்டுவோம்னு சவால் விடலாம். ஆனால் அடுத்தவர்களை புண்படுத்துகிற மாதிரியான வாசகத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம்ம பொதுவாகவே இந்த அரசியல் காலத்தில், இப்போ அரசியல் காலம் தானே, நான் பொதுவாக இதை எங்கேயும் நான் பேசுகிறது அல்ல, இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வுக்காக வேண்டி ஒரு சில செய்தியை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாகவே ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. நம்ம ஒரு ஆளை விரும்புவோம், ஆனால் அல்லாஹ் தஆலா மாற்றி எழுதி விட்டுருவான். நம்ம ஒரு ஆளை வெறுப்போம், அல்லாஹ் தஆலா மாற்றி எழுதி விட்டுருவான்.
இப்போ என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாட்டு இந்த ஏரியா மக்கள் ஓட் போடாததுனால தான் அவன் தோத்தான், இதெல்லாம் நமக்கு சொல்ல தேவையில்லை. இதை அராதல்லாஹு ஹுசையன், அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை நாடி விடுவானாக இருந்தால் அதை நம்மளால் யாராலும் மாற்ற முடியாதுங்க. நமக்குள்ள நம்ம பிரிவினைகளோ பிரச்சனை படக்கூடாதுங்க. புரியுதுங்களா? அப்போ அதனால் இந்த சமூகத்தினுடைய எதிர்வு கூறல் விடயத்தில் அல்லது நம்ம குடும்பத்தில் எதிர்வு கூறுற விஷயத்தில் அல்லது நம்முடைய பிரச்சனை எதிர்வு கூறுற விஷயத்துல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் குறிப்பாக நடந்து போன விடயங்களை எதிர்வு கூற நாங்கள் பாவத்தாளி ஆகிறத விடவும் எதிர்கால விடயத்தில் நம்ம எதிர்வு கூறல் என்பது தடை கிடையாது. அது கல்வி ரீதியாக ஆர்வப்படுத்தும் ரீதியாக என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாமே தவிர மற்றபடிக்கு நமது இறந்த காலத்தில் ஈமானை பாதிக்கும் ஒரு விடயமாக நாம் இதை பயன்படுத்துவோமாக இருந்தால் நாம் ஷைத்தானிய வழியில் விழுந்து விட்டோம், நமது இபாதாக்களை நாங்கள் நாசமாக்கி விடுவோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் எதிர்வு கூறல் என்ற அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அல்லாஹு தாலா குர்ஆனில் 180 இடங்களில் சவாலாகவும் சில பேரை கை சேதத்தை அல்லாஹு தாலா சொல்லித் தருவதாகவும் லவ் பயன்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியின் தேடல் அடிப்படையிலையும் அதே சமயம் எதிர்காலத்தை முற்படுத்தியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விடயத்தில் நம்ம எதிர்காலத்தை முன்னோக்கி அடிப்படையில் இப்படி இருந்தால் இப்படி நாங்கள் செய்வோம் என்று பயன்படுத்தலாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சமூகத்தில் 4 மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே 4 மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் யார் என்றால் அவனுக்கு கல்வி இருக்குது, அவனுக்கு சொத்தும் இருக்குது, கல்வியும் இருக்குது, சொத்தும் இருக்குது. ஒருத்தர் என்ன செய்வான், லவ், இப்படி அவன்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி எனக்கிட்ட இருந்தால் நானும் அவனை மாதிரி சேவை செய்வேன், அவனை மாதிரி நானும் வாழ்க்கையை நடத்துவேன், அவனை மாதிரி நானும் தர்மம் செய்வேன் என்று ஒருத்தனை முன்காட்டி என்ன செய்வான், லவ் பயன்படுத்துவான். அவனுக்கு இருக்கிறமா எனக்கு இருந்தால் நானும் என்ன செய்வேன், நிறைய தர்மம் செய்வேன் அப்படின்வான். இன்னொருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பணம் இருக்குது, அறிவு இல்லை, பணம் இருக்குது, அறிவு இல்லை. ஒருத்தன் என்ன செய்வான், அவனுக்கு இருக்கிற பணம் மாதிரி இருந்தால் அவனை மாதிரி நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்று பயன்படுத்துவது முட்டாள்தனம் என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்? பணத்தை கொண்டு ஈமான் எடுக்க முடியாது, அறிவை கொண்டு தான் உயர்த்தை எடுக்க முடியும். அதனால் ஒரு மனிதன் லவ் பயன்படுத்தணுமாக இருந்தால் நல்ல விடயத்துக்காக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாமே தவிர பாவமான விடயத்துக்கு உலகத்தையே மோகமாய்த்து மறுமையை இழக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வாசகங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நமது லைஃப்பில் நம்ம இருக்கும் பொழுது ஒன்றை முடிக்காமல் அவளை முடித்திருந்தால், அவளை முடிக்காமல் இவனை முடித்திருந்தால் என்று நாம் இறந்த காலத்தை லைஃப்பில் பயன்படுத்தி குடும்பத்துக்குள் பிரச்சனை ஏற்படுத்துவதை இஸ்லாம் நமக்கு எதிர்வு கூறலை தடுத்திருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாம் எந்த அடிப்படையில் வார்த்தைகளை கவனித்து பேசுமாறு சொல்கிறதோ அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நமது இந்த அரசியல் களத்தில் கூட நம்ம யாரை இவன் வந்திருந்தால் அப்படி செஞ்சிருப்பான், இவன் வந்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பான் என்ற வாசகங்களை நீங்கள் பயன்படுத்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் எங்களுடைய செலெக்ஷனில் வருவது கிடையாது, அல்லாஹ்வின் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. எவ்வளவுதான் நம்ம வந்துக்கிட்டு அப்படி இல்லை இப்படின்னு கொண்டு வந்தாலும் அல்லாஹ் ஒரு ஆட்டமோடு தூக்கி வீசிடுவான். எவ்வளவுதான் பெருமையாக பேசிட்டு வந்தாலும் அல்லாஹ் தட்டி கீழே அமுக்கி விடுவான். அதனால் உறவுகளை, உங்களுக்குள் நீங்கள் பிரச்சனை போட்டுக்கொள்கிற அடிப்படையில் வாசகங்களை குற்றவாளியாக அல்லாஹ் நிற்பதை விட்டும் பாதுகாத்து கொள்வோம். எனவே எதை இஸ்லாம் இறந்த காலத்தில் கை சேதப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லி மறுமையில் கெட்டவர்களாக வாழ்வதை விடவும் உலகத்தின் நல்லவர்களாக வாழ்ந்து எதிர்வு கூறலில் நிகழ்காலத்துக்கு எதிர்காலத்தின் கல்வி தேடலுக்காக வார்த்தைகள் பயன்படுத்துவது மார்க்கத்தில் குற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வோம். ஹாதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇஹி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, வார்த்தைகளில் நாம் பயன்படுத்தக்கூடியதில்
நரகத்துக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தையாக இருப்பது தான் இறந்த காலத்தில் நடந்து போன விடயங்களை இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நாங்கள் தப்பித்திருப்போமே என்று பேசுவது உலகத்தில் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஈமானை பாதிக்கும். ஆனால் நரகத்தில் போடப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லது சுவர்க்கத்தில் பெய்த்து ஒருத்தனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த வாசகத்தை பயன்படுத்துவான். என்ன, மறுமையில் நரகத்துக்கு போகிறவங்க, நரகத்தில் விழுத்தாட்டப்பட்டவங்க என்ன சொல்வார்களாம்? நாங்கள் இந்த தூதரை பின்பற்றி இருந்தால் நாங்கள் இப்படி நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்போ தூதரை பின்பற்றி இருந்தால் அப்போ பின்பற்ற முடியாது. இறந்து போன கால உலகத்தின் வாழ்க்கையை அங்கு என்ன செய்வார்களாம்? இப்படி இருந்திருந்தால் நாங்கள் ஒரு சுவர்க்கவாதி ஆயிருப்போமே. இன்னும் சொல்வார்களாம், லவ்லா அஹர்தனி, மரண தருவாயில் உலகத்தில் பாவியாக வாழ்ந்து பாவியாக இருந்த மனிதன் அல்லாஹ் கிட்ட சொல்வான, லவ்லா அஹர்தனி, என்னை ஒரு சில வினாடிகள் இந்த உலகத்தில் பிற்படுத்துவாயாக இருந்தால் நான் தர்மம் செஞ்சு நல்லவனா மாறிடுறேன். அப்போ கடந்து போன காலங்களில் முடியாத சந்தர்ப்பத்தில் சான்ஸ் கேட்பது அறிவிலித்தனமான விடயம். அதனால தான் அங்கேயும் லவ், என்னை நீ பிற்படுத்துவாயாக இருந்தால் அது நடக்காத காரியம். அப்போ எனவே நடக்காத ஒரு காரியத்துக்கு இந்த லவ் ஆல் என்கின்ற வார்த்தகத்தை பயன்படுத்துவது ஒரு முடியாத காரியம், அதுக்கு பின்னாடி கிடைக்காத காரியம். அதே மாதிரி சுவர்க்கத்தில் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். திடீர்னு பார்த்து அவன் மட்டும் மேலே இருப்பான். அப்போ இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நபரை பார்த்து கேட்பான், ஏப்பா நீ நானும் ஒன்றா தானே பயணித்தோம், 5 நேரம் பள்ளிக்கு போயிட்டு வந்தோம், எல்லாமே உனக்கு எனக்கு மறைவில்லாமல் தானே இருந்தோம், நீ மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு போனாய்? இல்லைப்பா உனக்கு தெரியாமல் ஒரு சுபஹானல்லாம் கூட சொல்லிட்டேன். அவன் சொல்லுவானா, அந்த சுபஹானல்லாவை நான் சொல்லியிருந்தால் அந்த இடத்துக்கு நான் போய்த்திருப்பேனே. அப்போ இதுக்கு பிறகு சான்ஸ் கிடைக்காதுன்னு வர்ற இடத்துல என்ன செய்ய முடியாது? பயன்படுத்தக்கூடாது. 2 காலை இழந்ததுக்கு பின்னாடி எனக்கு 2 கால் இருந்தால் நான் ஓடுவேன்னு செய்யலாம். அது 2 கால் இல்லை எண்ணத்தை போட மற முடியாது இல்லை. அப்போ எனவே உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த லவ் என்கின்ற வாசகம் முடியவே முடியாது என்ற ஒரு பகுதியில் பயன்படுத்தினா ஈமான் போய்விடும். புரியுதுங்களா? முடியவே முடியாது, ஈமான் போய்விடும். அதே சமயம் எதிர்வு காலம் நீ படித்தால் பாஸ் ஆகுவ என்றால் அது நேர்மை. படித்திருந்தால் பாஸ் ஆகியிருப்பேன் என்றால் முடியாத விஷயம். இதுக்கு கூட படிக்க முடியாதில்ல. நீ என்னை உலகத்துக்கு மீண்டும் அனுப்புவாயாக இருந்தால் நான் நல்லவனாக மாறிவிடுவேன், முடியாத விடயம். அப்போ அதனால் இஸ்லாத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையிலும் தடை செய்யப்பட்ட வார்த்தை என்ன? லவ் என்ற வாசகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இறந்த காலத்தை, முடியாத சந்தர்ப்பத்தை, முடியவே முடியாது என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு அந்த முடியும் என்ற அந்த கூப்பிடுவது அரபில் சொல்வார்கள். அதாவது முதுமையில் உட்கார்ந்து கொண்டு இளமை வந்தால் இந்த முதுமையில் உள்ள கஷ்டத்தை இளமையை சொல்லி நான் கவலைப்படுவேன் என்று சொல்லுவாங்க. முடியாததை ஆசைப்படுவது. அப்போ முடியாத ஒன்றின் மீது ஆசை வைத்தல் மார்க்கம் தடுத்திருக்கிறது. அதான் லவ் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய துன்பம் வந்திருக்கலாம், அந்த இடத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இதா அசாபத்து முசீபா, உங்களுக்கு என்ன பெரிய சோதனை வந்திருந்தாலும் இப்படி இருந்திருந்தால் தப்பிச்சிருப்போம் என்று மட்டும் பேசிடாதீங்க. அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். திருமறை குர்ஆன்ல சூரா பக்கரால் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அல்லாஹுடைய ஏற்றில் உள்ளதான் உங்களுக்கு வருகிறது. ஆனால் உங்கள் மனசை நீங்கள் எப்படி திருப்திப்படுத்தணும் தெரியுமா? இதா அசாபத்துஹும் முசீபா, உங்களுக்கு ஏதாவது சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வந்திருந்தால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை விட்டுட்டு வேற வாசகத்தை பயன்படுத்தினோம் ஈமான் போய்த்திரும். இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் எதுவும் கிடையாது, அல்லாஹ் நாடி கிடைச்சிச்சு, அவன் நாட்டை நம்மகிட்ட போனிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அல்லாஹ் முடிவாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த வாசகத்தை இப்படி இருந்திருந்தால் என்று பேசாமல் ஒரே வாசகம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், திடீரென்று ஒரு மனுஷன் மூத்தாயிருவான்,
அந்த மௌத்தை நம்ம என்ன செய்வோம்? அவனோட மனைவி பக்கத்தில் இருந்திருந்தால், அவனோட தாய் தந்தை பக்கத்தில் இருந்திருந்தால், இன்றைக்கு வெளிநாட்டில் நிறைய பேர் மௌத்தாகிடுவான். என்ன செய்வோம்? அவன் எங்களோட வீட்டில் இருந்திருந்தால் நாங்கள் பாதுகாத்திருப்போமே என்று பேசுவாங்கல்ல. இது பச்சை பிழையான வார்த்தை. அதுக்கு தான் சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மழை வராமல் இருந்திருந்தால், இந்த வெள்ளம் வராமல் இருந்திருந்தால் எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நாசமாக போகாமல் இருந்திருக்குமே. மழை வந்து போச்சு இல்லை, வராமல் இருந்திருந்தால் அப்போ யாரை குத்தம் சொல்றீங்க? மழை இறக்கினவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் குத்தம் சொல்றீங்களா? இந்த வெயில் வராமல் இருந்திருந்தால் வெயிலை தந்தது யார்? அல்லாஹ். இந்த நோய் வராமல் இருந்திருந்தால் நான் நல்லா வாழ்ந்திருப்பேனே என்று சொல்வது மிக தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சாயிப் என்ற பெண்மணி சந்திக்க வர்றாங்க. அவங்க காய்ச்சலோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த அல்லாஹு தஆலா காய்ச்சலுக்கு பரக்கத் செய்யாமல் விடட்டும், நாசமா போன காய்ச்சல் ஏசுறாங்க. ஏனம்மா நீ அப்படி பேசுகிறாய்? இது வந்ததனால் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்ததை விட்டு கவலைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஆதமுடைய மகனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நோய் வருமாக இருந்தால் அந்த நோயின் ஊடாக அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை நினைத்து லவ் இப்படி இருந்திருந்தால் பயன்படுத்தி வர்ற நன்மை நாசமாக்கிறாது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நமக்கு வரக்கூடிய எந்த நஷ்டமாக இருந்தாலும் சரிதான், எந்த துன்பமாக இருந்தாலும் சரிதான். பிள்ளை ஸ்காலர்ஷிப் எழுதிட்டான் ஆனால் ஃபெயில் ஆகிட்டான், என்ன செய்யக்கூடாது? அதான் சொன்னேனே, கழுத மாதிரி கிடைக்கிறீரா, அதான் படிச்சிருந்தால் இப்படி வாசாரிப்பில்ல அவனை பாரு அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளையோட மனசை நோகடிக்கிற மாதிரி அந்த வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது. கவலை விடு ராஜா, உனக்கு இவ்வளவுதான் நல்லா விதிச்சுட்டான், முடிஞ்சுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடு, அவ்வளவுதான் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை அழகாக வாங்கிட்டு வரும், கீழே விழுந்து உடஞ்சிரும், அதுவும் விடு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் பிடிச்சதை கீழே கொஞ்சம் பார்த்துருந்தால் தப்பிச்சிருப்பேன், அப்படி பேசாத, பார்க்கக்கூடாது என்பது ரப்புடைய தீர்ப்பு, விழுந்தது ரப்புடைய தீர்ப்பு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லு அப்படின்னுவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யார் தெரியுமா? அபு சலமாவுடைய மனைவி. அபு சலமா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பால்குடி சகோதரன். அவங்க நோய் வாய்ப்பட்டு மௌத்தாயிடுறாங்க. உம்மு சலமா உட்காந்துனே ரசூலுல்லாஹ் வராங்க, ரொம்ப சோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இந்த வாசகத்தை சொல்லுங்க. எப்படி? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹு முஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இப்போ கணவர் மௌத்தா போயிட்டாரு, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம், இந்த துவாவை சொல்லுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கு சொந்தமானா அல்லாஹ்ட்ட திரும்பி போகிறோம். அல்லாஹு முஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த சோதனையில் இந்த துன்பத்தில் எனக்கு நன்மையைத்தான், இதை விடவும் சிறந்த ஒன்றை தா. சுப்ஹானல்லாஹ். என்னத்தை இழந்தாலும் சரிதான், மனைவியை இழந்தா கணவனோது, கணவன் இழந்தா மனைவியோது, பிள்ளையை இழந்தவன் தகப்பன் பிள்ளை இருந்தால் ஓது, ஆனால் தாய் தந்தை இழந்தால் ஓத முடியாது. சுப்ஹானல்லாஹ். வாசகங்களில் கூட அல்ல வித்தியாசமான ஒன்று தந்திருக்கிறான். பாப்பா மூத்தாயிட்டாருன்னா அல்லாஹ் முஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹான்னு கேட்கலாமா? கேட்க முடியாதுல்ல. எனவே உன்னிலிருந்து ஒன்று பிரிந்து விட்டால் நீ என்ன பண்ணலாம்? இந்த துவா ஓது. அப்போ உம்மு சலமா என்ன செய்வாங்களா? இந்த துவாவை ஓதிவிட்டு உலகத்தில் என் கணவனை விடவும் சிறந்தவன் யார் இருக்கிறான்னு கேட்டுக்குவாங்க. அல்லாஹு தஆலா அந்த துவாவுக்கு பரிகாரமாக தான் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க வச்சான். பாருங்க, என்னதான் பெரிய சோதனை வந்தாலும், கோடிக்கணக்கில் இழப்பு வந்தாலும், ஆக்சிடென்ட்ல உயிர் மட்டும்தான் தப்பின என்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்கலாமே, கண்ணாடியை கொஞ்சம் திரும்பி பார்த்துருக்கலாமேன்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எனவே உறவுகளே, ஒரு வாசகத்தை புரிந்து கொள்ளுங்கள். சில பேருடைய இபாதாக்கள் சுருட்டி வீசப்படும் காரணம் எதை எந்த இடத்தில் பேசுகிறோம் என்று புரிய மாட்டார்கள். அதனால் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை தான், நான் இப்படி நடந்திருந்தால், இப்படி வந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால் என்று பேசுவோம். இன்னொரு சாரார் அல்லாஹ்வை குறை சொல்லும் விதமாக பேசுவார்கள். இந்த காற்றினால் என் வீடு உடைந்து போய்விட்டது, இந்த மழையினால் என் விவசாயம் அழிந்து போய்விட்டது என்று பேசுகிறார்களே, இதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் என்னை மனவேதனைப்படுத்துகிறான். இந்த லவ் என்ற வாசகம் பயன்படுத்துவதனூடாக அல்லாஹை நாங்கள் வேதனைப்படுத்துகிறோமா? ஆதமுடைய மகன் என்னை வேதனைப்படுத்துகிறான். எப்படி?
காலத்தை திட்டுவதன் ஊடாக மழை வந்ததனால் என் விவசாயம் போய்விட்டது, கடும் சூட்டின் காரணமாக என் விவசாயம் அழிந்து விட்டது, கடும் கோழையின் காரணமாக இந்த நோய் வந்து விட்டது என்று அல்லாஹ்வை குத்தம் சொல்கிற வாசகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த மாதிரியான விடயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே சமயம் நாளைக்கு ஓட் போட போகிறீங்க, போடணுமா இல்லையா என்பதை பற்றி நான் பேசலை. முடிவுட்டதுக்கு பின்னாடி இவன் வந்திருந்தால், அதான் நீங்கள் போடலையே, இவன் வந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்று பேசினீங்க, உங்கள் ஈமான் சகலதும் போய்விடும். எனவே தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள், ஈமானை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹாதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.